ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெட் வச்சு சிம்பிளாக சாஃப்டாக ஒரு கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நான் 4 பீஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். அதை லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப லைட்டாக பண்ணால் போதும். இது எதுக்கு பண்ணுறோன்னா, நம்ம அப்படியே போட்டோன்னா அது அப்படியே ரொம்ப நம்ம கிரைண்ட் பண்ணும்போது கொல கொலன்னு ஆகிடும். அதனால் லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனால் போதும். இதுக்கு மேலே பண்ண வேண்டாம். இப்போ இந்த ப்ரெட் பீசஸை பிச்சு ஒரு மிக்சியில் போட்டு நான் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி. அப்புறம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க ஒரு எக்கை நான் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன். ஹேண்ட் பீட்டர்லாம் வேணாம், கை வச்சு பீட் பண்ணாலே போதும். அப்புறம் தனியாக மிக்சியில் 1 டம்ளர் சுகரை நான் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது அந்த சுகரை நான் இந்த முட்டை கூட சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ண போகிறேன். பாருங்கள், நீங்கள் கை வச்சு பண்ணாலே இந்த அளவுக்கு வந்துடும். இதுக்கப்புறமா 4 ஏலக்காவை நான் நல்லா பவுட்ரு பண்ணி இது கூட சேர்த்துக்க போகிறேன். அப்புறமா 5 ட்ராப்ஸ் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் 1/2 கப் மட்டும் மைதா ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மைதாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நான் ப்ரெட் அந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருந்ததை இதில் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணாதீங்க, அது ரொம்ப மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி அல்வா மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நீங்கள் ப்ரெட்டை லாஸ்ட்டாக ஆட் பண்ணுங்கள். நான் மறந்து போய் ப்ரெட்டை ஃபர்ஸ்ட்டே ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ப்ரெட்டை போட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நான் இதில் 2 ஸ்பூன்ஸ் கீ ஊற்றிக்க போகிறேன். பட்டர் ஊற்றினாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் இதை ஒரு பேக்கிங் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். இதை 160ல் 30 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணியிருக்கேன். இதை இப்போ பீசஸ் போடுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.